யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரவேட்டி. ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் செத்து போயிருக்கோம். சூதாட்டம். கோணான் சார், ஆமாம், எங்களெல்லாம் விட இளமையாக இருக்கிய, எனர்ஜியாக இருக்கிய. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆற்றல் உள்ளவர்கள். திறமைங்கிறது உங்கள்கிட்ட 250 படத்துக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் 5 படம் முடிஞ்சாலே முடிஞ்சு வச்சுக்காத. 250 படம். இந்த அதிர்ச்சியில் ஒரு வியப்பு தான். நீங்களும் அது வாழ்த்துறது இந்த யூனிட்டுக்கு இந்த பெருமை. நாங்கள் ரெகுலராக வந்துருக்கோம். நீங்கள் அடிக்கடி எங்கள் கூட வாங்க. எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். முதல்ல உதயகுமார் சாருக்கு இப்போ தான் தெரியுது நிறைய எதிரிகள் இருக்காங்கன்ட்டு. காலையில் எந்திரிச்சுன்னு ஆரம்பிச்சிடாங்க அவங்க. குட் மார்னிங் கூட பரவாயில்ல, அவங்க படிக்காத மெசேஜில் அவங்கள அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க பற்றிலாம். ஆமாம், அது இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். விடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடாங்க. அப்புறம் சொன்னார் மெசேஜ்லாம் அழிக்க முடியும்னாரு. உலகத்தில் அழிக்க முடியாது ரெண்டு தான். ஒன்று அணு, அடுத்து செல்லில் ஒரு மெசேஜ். நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் ஒன்று அழிச்சா 100 வந்துகிட்டே இருக்கும். செல்லை இதுக்கு உடைச்சா தான். அந்தளவுக்கு இன்றைக்கி நாடு அப்படி போயிட்டுருக்கு. சூதாட்டம் பல வகை சொன்னாங்க. இதில் 3 வகை போட்டாங்க. சூதாட்டம், அப்புறம் குடியுமுறை சூதாட்டம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இங்கே 3 வகையில் 300 வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம். சூதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பித்தது. சார் ரொம்ப தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக பேச முடியாது. ஆமாம், அது நாட்டில் கலந்துருச்சு. சொல்லலாம் சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை. இன்றைக்கி அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சூதாட்டம்னா அன்றைக்கி அரசியல்வாதிகள் உருவாகிறதுக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் பக்கவளமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூதாட்டம் படம் வேறு வந்திருக்கு. சீட்டு விளையாடுறது சூதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம். நாங்கள் அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாகுதுல்ல, அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு. அங்கே யாருக்கு சூதாட்டம்? சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சூதாட்டம். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா கொள்கை, கோட்பாடு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. எதுவுமே இருக்காது. இவர் வேறு மொழி, அவர் வேறு மொழி. இவருக்கு வேறு கொள்கை, அவருக்கு வேறு கொள்கை. நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டாள் பேசுங்க, முட்டாள். சொன்னாங்கள்ல, சூதாட்டம் நடத்துகிறவன் கோடீஸ்வரன் ஆயிடான், சூதாடுறவன் ஓட்டாண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டாண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இல்லை சார்? அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது. இப்போ 2026 வருது. 2026 நிறைய காயினை வரும். ஆமாம், புதுசாக கிளம்பும் சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்குது. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போ முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது.
சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்தியை வளர்க்க பயன்பட்டது, சிலது பாசத்தை வளர்க்க பயன்பட்டது, சிலர் காதலை வளர்க்க பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கு இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க, இமீடியட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தியேட்டருக்கான சம்பாதிக்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வரலைன்னா அவன் தான் ப்ரொடியூசர். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, டெக்னீஷியன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. டிவி பண்ணுறாங்களா, அவர் சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லோரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புடிச்சுக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பணம் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி அரசியலோட மிகப்பெரிய சூதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சூதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரும் கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யார்? இந்த கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார்? ஒவ்வொரு புடிச்சும் பிழைக்க முடியாமல் பண்ணுறது யார்? தியேட்டர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார்? ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழிச்சு நம்ம கூட சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறது யார்? இது மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். அப்போ அரசியலும் சூதாட்டம், சினிமாவும் சூதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டெல்லாம் ஒரு சூதாட்டமா? இதெல்லாம் சூதாட்டமா? குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யார்? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்போ இன்றைக்கி மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா இன்றைக்கி அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒன்று சேருமா? ஆனால் அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு, ஆனால் ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி எப்படியாவது பதில் உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சூதாட்டக்காரங்க. அங்கே நம்ம உஷாராயிரணும். ஃபஸ்ட்டு கொள்கை உடன்பாடு இருக்குது, உனக்கும் ஒரே கொள்கை எனக்கும் ஒரே கொள்கை, நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன், நான் தமிழ் என்ற உணர்வோடு, நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன், நானும் ஒன்லி தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்களை போராடுறேன் அப்படி ரெண்டு சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிடக்கிட்ட தமிழ்ங்க வார்த்தையே வராது. தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜரியும் பார்ப்பல. இவ்வளோக்கு கத்திக்கிறீங்க, அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னென்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுகிறேன் சார், பொய் பொய் பொய். என்ன பொய்னா இன்னைக்கு பேசுகிற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலேயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டாள். பெண் அடிமைத்தனம் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக போக முடியல, கெடுத்து குட்டிச்சிறை கருப்படி சின்னவளம் ஆக்கிறாங்க. என்ன தமிழ் இடம் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? இன்னைக்கு பெண் பெரிய சூதாட்ட பொருளாயிட்டா. ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசும் இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடுது? நாங்கள் பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டியா? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்கள் தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்போல்லாம் எம்ஜிஆர்னா அப்படி பவர்.
எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரும் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வி.சி. கோதானந்தன் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. கோதானந்தன் சாருக்கு உள்ள துணிச்சலில் 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தால் சினிமா சுதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த நேரத்துக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியாக போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் செத்து போயிருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அதுக்கு அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணி அதை கேட்பீங்களாடா எல்லாரும்? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க. அப்போ நம்ம அலோன்ஸ் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்கள். அப்புறம் கேளுங்க ஏன் போனேன்ட்டு. இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம். போனாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேரும் சேர்ந்து குடிச்சிடாக்கி போடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் அவன் புதற்குள்ள போனாங்க. போனால் கெடுப்பீராடா புறம்போக்குல. நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரழிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், புதுசாக முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதிர்க்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதாட்டம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கத்தை விரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் நம்ம பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கு நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளாக வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல,
அதுக்கப்புறம் பொண்ணு மேலே ஒரு தவணை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்தில் இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணார், விற்கலை, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக கிளாஸ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு. இப்படி போதைப் பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது பண்ணிட்டியா? அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உலகங்களும் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனிச்சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்பேன் ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்டலு. அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஒன்றை மீறி எப்படி வெளியே பொண்ணு வெளியே போச்சு? ஹாஸ்டல் நம்பி தானே பெற்றவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிச்சதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு கொள்ளையோ இது நடந்துச்சு. அப்போ என்னாவது அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிடுறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ இப்படி நடக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ தான் சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்கள, ஜெயிக்கிறீங்கள, பதவி வைக்கிறீங்கள, மாதம் மக்கள் பணத்தை சம்பளம் வாங்குறீங்கள, போலீஸ் எப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்க? நீங்கள் தான் போலீஸில் கரை கட்டி உள்ளே போறீங்க. அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரைவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரைவேட்டி. குற்றவாளி காப்பதவன் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாதம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம்.